கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை நான் பார்க்க போகிற வசனம் என்னன்னா 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதத்தில் சொல்கிறாங்க, கர்த்தரை எப்பொழுதும், கடவுளை எப்பொழுதும் எனக்கு முன்பாக கடவுளை வச்சுருக்கிறேன். அவர் என்னோட வலது பக்கத்தில் இருக்கிறாரு. வலது பக்கத்தில் அவர் எனக்கு இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு எந்த ஒரு காரியம், தீமையான காரியமும் என்னை அசைக்க முடியாது. எந்த ஒரு தீய செயல்களும் என்னை அசைக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கிறோமா? கடவுளை உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கீங்களா? அப்படி வச்சுருந்தீங்க, வலது பக்கத்தில் உங்கள் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா உங்களை எந்த ஒரு தீமையான காரியங்களும் உங்களை அசைக்கவே முடியாது. அதான் அந்த வசனம் சொல்லுது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு எப்போவுமே. இப்போ நம்மளுக்கு ஒரு துன்பம் வருது, இப்போ நம்மளுக்கு ஒரு துன்பமான காரியம் வருது, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா மட்டும் நம்ம கர்த்தரை முன்னாடி வச்சுருக்கோம் அப்படின்னா அது நல்லதில்லை. நம்ம எப்பொழுதும் கடவுளை முன்னாடி வச்சுருக்கோம். அதான் அந்த வசனத்தில் நம்மள நிறைய பேர் நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை தேடுவோம். ஐயோ கடவுளை, எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, எனக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு, எனக்கு உதவுங்க அப்படின்னு கஷ்டமான காரியங்கள். இதே நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா கடவுளை தேடவே மாட்டோம். கஷ்டமான காரியங்கள் வரும்போது மட்டுமே தேடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே கஷ்டம் வரும்போதும் சரி, துன்பம் வரும்போதும் சரி, சந்தோஷம் வரும்போதும் சரி, மகிழ்ச்சியான நேரங்கள்லையும் நம்ம கடவுளை முன்னாடி வைக்கணும். அதான் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். கர்த்தரை இக்கட்டு நாட்களில் மட்டும் இல்லை, துன்பமான நேரத்தில் மட்டும் இல்லை, கஷ்டமான நேரத்தில் மட்டும் கடவுளை முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு வசனம் இல்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுதுமே நம்ம கடவுள் பக்கத்தில் இருக்கிறாரு, எப்பொழுதுமே நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறாரு, எப்பொழுதுமே கடவுள் முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு துன்பமான நேரங்கள்லையும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, இக்கட்டான சூழ்நிலையும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எப்பொழுதுமே கடவுளை உங்களுக்கு முன்பாக வைக்க பழகிக்கொள்ளுங்க. அதுதான் அந்த வசனம் நம்மளுக்கு